Is it audible and the screen is visible? Anybody please confirm? Yes, ma'am. Okay. So far we have seen stacks, queues and singly linked list. Singly linked list அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் நோட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். யூ cannot travel in the backward direction. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அதில் அப்படின்னா, so far we have worked with the singly linked list. One difficulty என்ன அப்படின்னா, ஒரு particular specific node say P அப்படின்னு வச்சுக்கோங்க. Then we can easily move only in the direction of the link. அந்த லிங்கோட டைரக்ஷன்ல தான் நம்ம போக முடியும். For example, இந்த மாதிரி ஒரு linked list, singly linked list so இது node அதனுடைய link field. இந்த மாதிரி ஒரு n number of nodes நமக்கு இருக்கு. Assume there are 3 to 5 nodes அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோட வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. there are 4 nodes. லாஸ்ட் லிங்க் ஃபீல்ட் வந்து 0ன்னு இருக்கு. இதுல எனி பர்டிகுலர் ஒன் சிங்கிள் நோட் if is to be deleted, இந்த நோட நம்ம delete பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லிங்க் கட் பண்ணிட்டு we have to change this link to the third node. அப்போ செகண்ட் நோட கட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு preceding node முன்னாடி எந்த நோட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு singly linked listல நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். This is the problem in the singly linked list. Singly linked listனா என்னன்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் நம்மளுடைய லிங்க் ஃபீல்டு வந்து மூவ் ஆகும். அப்போ ப்ரிசீடிங் நோட் என்னங்கிறது நமக்கு தெரியாது, இதுக்கு அடுத்த நோட் என்னங்கிறது தான் தெரியும். அப்போ ப்ரிசீடிங் நோட நம்ம கண்டுபிடிச்சுதான் அந்த லிங்கை இதனுடைய நெக்ஸ்ட் தேர்ட் நோடுக்கு நம்ம லிங்கை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா the second node will be deleted. அப்போ this is the problem which occurs in the singly linked list. அப்போ அதான் சொல்றாங்க, one difficulty with these lists is that if you are pointing to a specific node P, then we can easily move only in the direction of the link. Appo the only node to find the node which precedes P is to start back at the beginning of the list. And the list node beginning la irundhu nama proceed பண்ணிட்டு வந்தாதான் அந்த P நோட previous node நம்மனால கண்டுபிடிக்க முடியும். So the same problem arises when one wishes to delete an arbitrary node from the singly linked list. Arbitrary node na ஏதோ ஒரு node singly linked list la any particular random ஒரு நோட நம்ம delete பண்ணோம்னாலும் the same problem arises. அப்ப in order to easily delete an arbitrary node, one must know the preceding node. If we have a problem where moving in either direction is often necessary, then it is useful to have doubly linked list. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டைரக்ஷனும் நமக்கு தெரியணும் அப்படின்னா then doubly linked list is needed. Each node now has 2 link fields, one linking in the forward direction and one in the backward direction. அப்போ forward directionல ஒரு லிங்க்கும் backward directionல ஒரு லிங்க்கும் ஒவ்வொரு நோடுக்கும் ரெண்டு லிங்க் ஃபீல்ட் நமக்கு இருக்க போகுது. This is an example. அப்போ a node in a doubly linked list has at least 3 fields. 3 fields சொல்றாங்க. Data, left link, right link. இப்போ data field ஒன்று. இது நார்மலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த singly linked listல ஒரு நோட் ஒரு லிங்க் அப்படிங்கிற ரெண்டு ஃபீல்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு 3 லிங்க் நம்ம ஆட் பண்ண போறோம் டபுளி லிங்க்ட் லிஸ்ட்ல. அப்போ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டாக்கு, இன்னொன்னு லெஃப்ட் லிங்க் அண்ட் ரைட் லிங்க். சென்டர் வந்து டேட்டா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் லிங்க், ரைட் சைடு இருக்கிறது ரைட் லிங்க் அப்படிங்கிற ரெண்டு நோடு நம்ம எடுத்துட்டு போறோம். அப்போ a special node called head node is also added. இப்போ இதான் பாருங்க, this is the example of doubly linked list. பாத்தீங்களா இங்க 3 fields இருக்கு, சென்டர் டேட்டா, லெஃப்ட் லிங்க், இது வந்து ரைட் லிங்க். லெஃப்ட் லிங்க் டேட்டா ரைட் லிங்க். அப்போ இந்த நோடனுடைய ரைட் லிங்க் ரைட் ஒரு நோட பாயிண்ட் பண்ணுது, இதனோட லெஃப்ட் லிங்க் இதனுடைய preceding நோட பாயிண்ட் பண்ணுது. அப்போ each node has 2 link fields, left link and right link. And the center node is the data. இதுல head node அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த head nodeல data வந்து empty. ஏன்னா அதுல எதுவுமே data இல்லை,
பட் டேட்டா எம்டியா இருக்கிற இந்த ஹெட் நோட் இருக்கு அப்படின்னா this means it is the first node in the list. It means it is the first node in the list. Now suppose that P points to any node in a doubly linked list, then in that case P is equal to right link of left link of P is equal to left link of right link of P. Now to work with these lists, we must be able to insert and delete nodes. அப்போ ஒரு எம்டி நோட் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு அஷ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். left link of right link of left link of P is equal to left link of right link of P. ரெண்டுமே அந்த Pங்கிற அந்த நோட தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ வேற எந்த ஒரு லிங்க்குமே இங்கிருந்து வெளியே போகல. ஸோ there is no other node, so it is the empty node, empty list. So the algorithm d-delete deletes node x from the list L. d-delete x, L அப்படிங்கிற அந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா x அப்படிங்கிற நோட L அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து நம்ம டெலீட் பண்ண போறோம். அப்போ அதனோட ரெண்டு ஒரு நோட் நம்ம டெலீட் பண்றோம்னா you have to change both the links. You have to change both the links. Right, left link of x nuடைய right link should point to right link of x. Left link of right link of x is equal to left link of x. எப்படி? See? You are in a process of deleting a node x. x அப்படிங்கிற நோட தான் நம்ம delete பண்ண போறோம். Assume this node is x. d-delete x, L. இப்போ first condition if x equal to L அப்படின்னா no more nodes. அந்த லிஸ்ட்ல எதுவுமே இல்லை, it is an empty list ன்னு சொல்லிடலாம். But here there are 3 nodes. இப்போ you want to delete this particular node x. அப்போ left link of x. இப்போ நமக்கு என்ன தெரியும்? There are 2 nodes, 2 links. Left link, right link. இப்போ இது x. x அப்படிங்கிற node. Left link of x. This is the node x. So this is node x. இந்த x அப்படிங்கிற நோட நம்ம delete பண்ண போறோம். This is the scenario using doubly linked list. அப்ப left link of x நோடைய right link. இந்த லைன் பாருங்க. Very important. Left link of x நோடைய right link எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? எந்த நோடு? This is the third node. நம்ம நேம் பண்ணிக்கலாம். This is first node, this is second node, this is third node. The second node is called x. இந்த x தான் நம்ம delete பண்ண போறோம். delete பண்றதுக்கான கோடிங் r link of l link of x implies r link of x அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இதுதான் x. x நோடைய left link of x நோடைய right link எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அது வந்து இப்போ என்ன பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா right link of x எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதை பாயிண்ட் பண்ணோம். அதாவது என்னன்னா this should point third node. இந்த லிங்க் நம்ம கட் பண்றோம். அதை எப்படி நம்ம மீன் பண்றோம்னா x நோடைய லெஃப்ட் லிங்க், சரியா? this is x. x நோடைய லெஃப்ட் லிங்க்ங்கிறது இது. this is l link, this is r link. so left link of x, left link of x na first node. left link of x nave it is node 1, node number 1. அதனுடைய ரைட் லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது? எக்ஸ் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. அந்த எக்ஸ் இப்போ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்னா பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னுடைய ரைட் லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது? தேர்ட் நோட. அப்போ 1 அப்படிங்கிறத வந்து அதனுடைய ரைட் லிங்க் இப்போ எதை பாயிண்ட் பண்ணும்? தேர்ட் நோட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எக்ஸ் அப்படிங்கிற நோட் delete ஆயிரும். then right link of x, இந்த இடத்துல இது எந்த நோடு? third node. left link of x அப்படிங்கிறது first node, right link of xங்கிறது
தேர்ட் நோடு. அதனுடைய லெஃப்ட் லிங்க் எதை பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதை. அப்போ லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் நோட. அப்போ இந்த லிங்க் ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு அ டெலீஷன் takes place. இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? If you have any doubt, you can ask. Because this is the base. இது பேஸ் பண்ணி தான் we are going to discuss a very important topic, dynamic storage management using doubly linked list. Followed by this நம்ம பார்க்க போறோம். So if you have any doubt, you can ask. One entering, you're disturbing even the others who entered early. Again, I'm repeating because only if you understand this, you will be able to follow the so this is node x. In the x நம்ம delete பண்றோம். Assume this is node 1, 2, 3. Each node has two link fields, left link, right link. Left link, right link. In that it is 0. இதோட முடிஞ்சது. You want to delete node x, which is node 2. அதுக்கு என்ன பண்ணணும்? Two lines. So R link of left link of x should point to R link of x. R link of left link of x. R link of left link of x. So இந்த part நீங்க வெச்சிட்டேன். I don't want to write that. அது அவ்வளோ எக்ஸாக்டா இருக்காது. So I have paste the coding here. இப்போ பாருங்க, R link of left link of x should point to right link of x. அப்போ இந்த லிங்க் நம்ம கட் பண்ணனும். அப்போ நம்ம ரெண்டு லிங்க் செட் பண்ண போறோம். இந்த நோட we are going to remove. So right link of left link of x should point to right link of x. அப்போ இந்த நோட நீங்க கட் பண்ண போறீங்கன்னா நீங்க எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? So left x அப்படிங்கிறதுனுடைய ரைட் லிங்கையும் லெஃப்ட் லிங்கையும் நம்ம செட் பண்ண போறோம். ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ், லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இந்த நோட ரிமூவ் பண்றோம்னா இதனுடைய அதுக்கு ப்ரிசீடிங் நோடுனுடைய லெஃப்ட் லிங்க் தேர்ட் நோட பாயிண்ட் பண்ணும். தேர்ட் நோடுனுடைய லெஃப்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். தட்ஸ் இட். இப்போ செகண்ட் நோட் ரிமூவ் ஆயிடும். அப்போ ரைட் லிங்க் ஆஃப் லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ், லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட், லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நோட். அப்போ ரைட் லிங்க் ஆஃப் 1 ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நோடு. ரைட் லெஃப்ட் லிங்க் ஆஃப் 1 எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது? ஃபர்ஸ்ட் நோட ஷுட் பாயிண்ட் டு ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸோட ரைட் லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது? தேர்ட் நோடு.
அப்ப தேர்ட் நோட இது பாயிண்ட் பண்ணும். 1 வந்து தேர்ட் நோட பாயிண்ட் பண்ணும். தேர்ட் நோடுனுடைய லெஃப்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். அதான் ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ் ஓட லெஃப்ட் லிங்க் வில் பாயிண்ட் டு லெஃப்ட் லிங்க் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எக்ஸ் ஒரே ஒரு நோடு இருக்கு, அந்த நோடையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நோ லாங்கர் அ பார்ட் ஆஃப் லிஸ்ட். Even though R link and L link fields of node X still point to the head node, this node has effectively been removed. இந்த லிங்க் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்டில் இந்த L அப்படிங்கிற இந்த ஹெட் நோட்ல இருந்து எந்த ஒரு ரைட் லிங்க் லெஃப்ட் லிங்க்குமே வெளியே வரல. இட் மீன்ஸ் இட் இஸ் an empty list. இதுல டெலீஷன் இப்ப நம்ம பார்த்த மாதிரி இன்சர்ஷன். அப்போ இன்சர்ட் நோட் P to the right of node X. அப்ப இன்சர்ட் P, X அப்படின்னா X அப்படிங்கிற ஒரு நோடு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நோட்ல அதனுடைய ரைட் நோடா நம்ம இப்போ புதுசா இன்சர்ட் பண்ணக்கூடிய நோடு வந்து P. அந்த Pங்கிற நோட நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். இதுக்கான கோடிங். அப்போ லெஃப்ட் லிங்க் ஆஃப் P should point to X. P னுடைய லெஃப்ட் லிங்க் X பாயிண்ட் பண்ணுமா? Yes, the first line. Then right link of P is equal to right link of X. அப்போ இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இன்சர்ட் பண்றோம்னா இதனுடைய ரைட் லிங்க் எதை பாயிண்ட் பண்ணும்? எக்ஸுடைய ரைட் லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதை வந்து இப்போ இதுக்கு சேஞ்ச் பண்றோம். தென் ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ்னுடைய லெஃப்ட் லிங்க், எக்ஸ்னுடைய ரைட் லிங்க் ஆஃப் லெஃப்ட் லிங்க் வந்து இந்த P பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த லிங்கையும் செக் பண்றோம். தென் ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு P. இப்போ இந்த 3 லைனையும் செட் பண்ணும்போது எக்ஸுக்கு அடுத்தது Pன்னு ஒரு நோடு இன்சர்ட் ஆயிடும். ஸோ அதோட நேம் நமக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு அடுத்தது நம்ம இப்போ கொண்டு வர போறது Pங்கிற நோடு. ஸோ இந்த Pக்கு அடுத்தது எந்த லிங்க் நீங்க செட் பண்ணுவீங்கன்னா இந்த எக்ஸ்னுடைய ரைட் லிங்க் எந்த நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதை வந்து இப்ப இங்க கட் பண்ணிட்டு இதுக்கு Pக்கு சேஞ்ச் பண்ணிட்டு P வந்து இப்ப இந்த ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதை பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ்னுடைய லெஃப்ட் லிங்க் வந்து P பாயிண்ட் பண்ணும். ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ் should point to P. Then dynamic storage management. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கண்டிப்பா இந்த கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ பி attentive. In a multiprocessing environment, several programs reside in memory at a time. So different programs with different memory requirements இருக்கும். One program may require 60K, another 100K, and another may require 300K. So different variety of memory sizes வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எடுத்துக்கும். When OS needs request memory, it must be able to allocate a block of contiguous storage of right size. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சைஸ் அது கரெக்டா நம்ம allocate பண்ணும். When the execution of a program is complete, it releases or frees a memory block allocated to it, and this freed block may now be allocated to another program. In a dynamic environment, the requested size that will be made are not known ahead of time. அப்போ clear-ஆ நமக்கு தெரியாது. So at the start, the computer system, no jobs are in memory, and so the whole memory, say of size m words, is available for allocation to programs. Now jobs are submitted to the computer. Initially 0 இருக்கும், total m block free-ஆ தான் இருக்கும். அதுக்கப்புறம் initially ஒவ்வொரு request-ஆ வரும். Assume that we start off with 10,000 words of memory and 5 programs. So 10,000 இல்ல 100,000 words of memory நமக்கு வந்து இனிஷியலா இருக்கு. 5 programs அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ P1 ல இருந்து P5 வரைக்கும். P1 requires 10,000, P2 15,000, P3 6,000, P4 8,000 and P5 20,000 அப்படிங்கிற ஒரு மெமரி ரிக்வயர்மெண்ட்டை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. This figure indicates the status of memory after storage P5 has been allocated. So total நம்ம ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் வர allocate பண்ணிட்டு வரோம். இனிஷியலா எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. ஸோ P1 10,000 கேட்டோன்னே allocate பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் P2க்கு எவ்வளோ வேணும்? 15,000. அப்போ 10ல இருந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 15,000 allocate பண்ணீங்கன்னா 25,000 வரைக்கும்
மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் 25,000. எப்படின்னா ஆல்ரெடி ஒரு 10 கொடுத்துட்டோம், இப்போ ஒரு 15, ஸோ 25. P3க்கு எவ்வளோ வேணும்? 6. அப்போ 25 கூட இதோட P3 முடிஞ்சுது, P2 முடிஞ்சுது, P3 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ P3ல வந்து எவ்வளோ வேணும்? 6,000. ஸோ 25 + 6 31,000 வரைக்கும் மெமரி அலோகேட் ஆயிருக்கு. அடுத்தது P4க்கு 8,000. ஸோ 31 + 8 39,000 வரைக்கும் P4. தென் லாஸ்டா P5 வந்து 20,000. ஸோ 31 + 20 இட் இஸ் 59,000 வரைக்கும் மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸா இங்க இருக்கு, அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரிமைனிங் இவ்வளோதான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. 59 to 100,000 வரைக்கும் தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. Unshaded area indicates memory currently not in use. அப்போ ஒரு லேட்டர் டைம் P2 and P4 completes the execution. கொஞ்ச நேரம் கழிச்சு P2வும் P4வும் அதனுடைய எக்ஸிகியூஷனை முடிச்சுட்டு அந்த மெமரியை ஃப்ரீ பண்ணிடுது. அப்போ இங்க இன் பிட்வீன் நமக்கு ஒரு P2க்கு எவ்வளவு மெமரி கொடுத்தோம்? ஸோ ஒரு 15,000, P4க்கு ஒரு 8,000. ஸோ இங்க ஒரு 15,000 மெமரி லொகேஷன் ஃப்ரீயா இருக்கு, இங்க ஒரு 8,000 மெமரி லொகேஷன்ஸ் ஃப்ரீயா இருக்கு. We now have 3 blocks of contiguous memory. அப்போ இங்க ஒரு 15, அப்போ இங்க ஒரு 15,000 இருக்கு, இங்க ஒரு 8,000 இருக்கு, இங்க ஒரு 41,000 இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 blocks of memory locations that are free இருக்கு. In order to make further allocations, நம்ம இந்த blocks வந்து keep track பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய ஒரு memory requirements இதை satisfy பண்ண முடியும். அப்போ the difference between the situation then and the one we have seen is the free space consists of variable size blocks or nodes that had a request of block of memory may now require allocation of only a portion of node rather than the whole node. அப்போ whole node நமக்கு இல்ல. இந்த மூணை ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய 49 ஒரு 50 64,000 மெமரி லொகேஷன்ஸ் இப்போ ஃப்ரீயா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு 60,000 மெமரி லொகேஷன்ஸ் வந்தா இதை நம்மளால கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் கண்டினியூஸ். அங்கங்க தனித்தனியா தான் நம்ம அந்த பிளாக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஹோல் நோடா நம்மளால கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் we still remain. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்ததுல இல்ல 15 + 8 + 41 அது எல்லாத்தையும் 3 பிளாக்கா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். 15, 8, 41. அப்போ one of the function of OS என்ன அப்படின்னா, it has to maintain the list of all blocks of storage currently not in use. எதெல்லாம் யூஸ் ஆகலையோ அது எல்லாத்தையும் ஒன்னா வந்து அவைலபிள் ஸ்பேஸ் லிஸ்ட் AV அப்படிங்கிற இந்த பாயிண்டர் வந்து அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவைலபிள் ஸ்பேஸ் ஆஃப் மெமரி. அப்போ அதுக்கு வந்து 2 ஃபீல்டு நம்ம வச்சிருக்கோம், சைஸ் அண்ட் லிங்க். சைஸ் ஃபீல்டு ஒன்று, லிங்க் ஃபீல்டு ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் அவைலபிள் பிளாக் 0 ஹெட் நோட் மாதிரி, அடுத்தது 15,000, நெக்ஸ்ட் 8,000, நெக்ஸ்ட் 41,000. இந்த 15,000 வந்து நம்ம P2க்கு அசைன் பண்ணி அது ஃப்ரீ ஆனது. இது வந்து P4க்கு அசைன் பண்ணி ஃப்ரீயான லொகேஷன் 8,000. ஸோ இது வந்து டோட்டலா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைனல் லொகேஷன் 41,000. ஸோ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு அவைலபிள் ஸ்பேஸ் லிஸ்ட் அப்படின்னு மெயின்டைன் பண்றோம். இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட். If we receive a request of block of memory size n, then it is necessary to search down the list of free blocks, finding the first block of size greater than n and allocating n words out of this block. அப்போ this strategy is called first fit. அப்போ இந்த 3 லொகேஷன்ல இப்போ நமக்கு ஒரு 20,000 மெமரி லொகேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகுதான்னு பாக்குறோம். எது ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகுதோ அதை அலோகேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் if it is 6,000 வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நோட்லயே நமக்கு ஃப்ரீ ஆகும். அப்போ இதுலயே நம்மளோட ஃப்ரீ மெமரி ரிக்வயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிட். An alternative strategy, best fit என்னன்னா, it finds the free block whose size is close to n as possible but not less than n. அதாவது அது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது பெஸ்ட் ஃபிட். இப்போ எனக்கு வேணுங்கிறது 6,000னா இந்த 6,000 எங்கிருந்து அலோகேட் பண்ணோம்? 15,000ல இருந்து 15 - 6,000 நமக்கு என்ன கிடைக்கும்? Can anyone tell? 15,000ல இருந்து 6,000 அலோகேட் பண்ணா ரிமைனிங் 15,000 மெமரி பிளாக் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இதுல 6,000 அலோகேட் பண்ணோம்னா ரிமைனிங் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்? Are you in the class? Can anyone answer? 9,000. 9,000, right? Very good. அப்ப 9,000 இங்க கிடைக்கும்.
இங்க வந்து 2000 ரிமைனிங் இருக்கும். இன்கேஸ் செகண்ட் பிளாக்ல அலோகேட் பண்ணோம்னா, தேர்ட் பிளாக்ல இருந்து 6000 அலோகேட் பண்ணோம்னா 37 7 35. ஸோ இப்போ எது வந்து கம்மியான ஹோல்ல வந்து சைஸ் வந்து நமக்கு கொடுக்குதோ அதுதான் பெஸ்ட் ஃபிட். அப்போ இங்க 2000 தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ 9000 கொடுத்தோம்னா 9000 பிளாக் நமக்கு ரிமைன் ஆயிடும். ஆனா செகண்ட் பிளாக்ல அலோகேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்னுடைய 15000 சைஸ் அப்படியே நமக்கு இருக்கும். யாராவது 14000 கேட்டா கூட நம்ம அங்கிருந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 2000 அப்படிங்கிறது தான் நம்மளோட பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி. த டிஃபரன்ஸ் இது வந்து பெஸ்ட் ஃபிட். So free block whose size is as close to n as possible but not less than n. அதை விட கம்மியா கொடுக்க முடியாது, பட் அதுக்கு நியரஸ்டா எது இருக்கோ அதை கொடுத்தோம்னா பெஸ்ட் ஃபிட். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த பிளாக்ல ஃப்ரீயா இருக்கோ அதை கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிட். ஸோ இப்போ இதுக்கான அல்காரிதம் ஃபர்ஸ்ட் ஃபிட் n, p. AV points to the available space list. P is equal to link of AV. Q is equal to AV while P naught is equal to 0. Do if size of P greater than n, size of P is equal to size of P minus n. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு தேவை 6000. அப்போ size of P அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் நோடு 15000 ஃபர்ஸ்ட் நோடுனுடைய மெமரி சைஸ் இருந்தது, மைனஸ் என்னங்கிறதா நம்மளோட ரிக்வயர்மெண்ட். என்ன சொன்னேன் 6000. ஸோ 15ல இருந்து 6 மைனஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் 9000. ஸோ இப்போ சைஸ் ஆஃப் பிங்கிறது 9000 கிடைக்கும். சைஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 0, then link of Q is equal to link of P, else P is equal to P plus size of P. Q is equal to P, P is equal to link of P. இது எதுக்கு இதுனா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நோடு நம்ம அலோகேட் பண்றோம். ஸோ அப்போ இதனுடைய லிங்க் வந்து அடுத்த நோட சேஞ்ச் பண்ணும். ரிமைனிங் பேலன்ஸ் வந்து அது கூட நம்ம இது பண்றதுக்காக இந்த அல்காரிதம்ல P is equal to P plus size of P அது கூட ஆட் பண்ணிட்டு ரிமைனிங்கை நம்ம அப்படியே வச்சுக்கோம். So, இதுல two major problems with the first fit. First problem என்ன அப்படின்னா, after some processing time, many small nodes are left in the available space list. நிறைய சின்ன சின்ன memory blocks வந்து allocate ஆயிரும். அப்ப 9900 words allocated from a block size of 10,000 would leave behind a block size of 100, which may be smaller than any request that will be made for the system. அப்போ small memory holes வந்து retain ஆகிறது வந்து first problem. Retaining these small nodes tends to slow down the allocation process, as the time needed to make an allocation is proportional to the number of nodes in the space list. To get around this, we choose some suitable constant epsilon such that if the allocation of a node leave behind a node of size less than epsilon, then the entire node is allocated. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எப்சிலான்ங்கிற வேல்யூ செட் பண்ணிக்கிறோம். அந்த எப்சிலான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 1000 or 2000 கூட நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம அலோகேட் பண்ணிடுறது. அதாவது நம்ம கேட்கறது வந்து 6000, ஆனா அங்க வந்து நமக்கு 6600 மெமரி லொகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த 600 அடிஷனல் மெமரி லொகேஷனையும் சேர்த்து அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ தட் நமக்கு அந்த நோடனுடைய ஸ்டார்டிங் ஃப்ரீ ஸ்டோரேஜ் பூல் லிஸ்ட்ல அன்வான்டா சின்ன சின்ன மெமரி ஹோல்ஸ் வந்து ரீடைன் ஆகிறதை யூ கேன் அவாய்ட். அது first problem. Second problem arises from the fact that the search for a large enough node always begins at the front of the list. List node startingல தான் நம்ம search பண்றோம். As a result, all the small nodes tend to collect at the front, so that it is necessary to examine several nodes before an allocation for the larger blocks can be made. ஏன்னா larger blocks வந்து பின்னாடி இருக்கும், முன்னாடி small nodes வந்து distribute ஆயிருக்கும். So, அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்றதுக்கு one can begin searching for a new node from a different point each time a request is made. அப்போ நோடனுடைய ஸ்டார்டிங்லயே நம்ம சர்ச் பண்ணாம மிடில்ல இருந்து கூட சர்ச் பண்ணலாம். So that you can avoid that second problem. Okay, the list can also be maintained as a circular list with a head node of size 0. அப்போ AV now points to the last node from which the allocation was made. So the second operation is freeing of blocks or returning nodes to AV. அப்போ ஆல்ரெடி நமக்கு P2 and P4 ரிட்டர்ன் ஆன மாதிரி இப்போ ஃப்ரீ பண்றோம் அப்படின்னா இந்த நோட்ஸ் ஃப்ரீ நோட்ஸை யூர் ரிட்டர்னிங் டு AV. இங்கிருந்து எப்படி அலோகேஷன் பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிட் பெஸ்ட் ஃபிட்டுங்கிற ரெண்டு ஸ்ட்ராட்டஜியில நடந்தது. அதே மாதிரி இப்போ அங்க ரிட்டர்ன் பண்றது இங்க வந்து எப்படி மறுபடியும் நம்ம வந்து
freeing of blocks அப்படிங்கிறது நடக்குது. Not only must we return the node, but we must also recognize if its neighbors are also free so that they can be coalesced into a single block. இந்த நோடு ஃப்ரீ ஆகுதுன்னா அதனுடைய நெய்பரிங் நோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து கொலேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பிளாக்கா நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா if P3 is the next program to terminate, then rather than just adding this node onto the free list, it would be better to combine the adjacent free blocks corresponding to P2 and P4, obtaining the free list of 4.18. So, இதே diagram. So, இந்த situationல P2, P4 நம்ம allocate பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா P3 அப்படிங்கிறதும் நம்ம டெர்மினேட் பண்றோம். P3 நமக்கு எவ்வளோ சைஸ் 6000. P3 வந்து 6000. ஸோ அதையும் சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ பண்ணும்போது 6000 இது வந்து எதனோடது P3யோடது. இந்த 15000 அப்படிங்கிறது P2ஓடது. இது நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ பண்ணி அனுப்பியிருக்கிறது. தென் 8000 அப்படிங்கிறது P4 நம்ம ஃப்ரீ பண்ணி அனுப்புனது. ஸோ இதுல நம்ம இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நமக்கு பக்கத்து நோட்ஸ் P2, P3, P4 இந்த மூணுமே பக்கத்துல இருக்கா கண்டினியூஸா அலோகேட் பண்ணியிருக்கோம். P2, P3 இது வந்து P4. ஸோ இப்போ இந்த மூணையும் ஒன்னா நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6000 பிளஸ் 15000 பிளஸ் 8000. 6 plus 15 plus 8 என்ன கிடைக்கும் 21. 6 plus 15 21. 21 plus 8 29000. கரெக்டா? அப்ப 29000 அப்படிங்கிறது இந்த மூணை ஆட் பண்ணி ஒரே பிளாக்கா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். You can coalesce the neighboring nodes. So it is better to combine the adjacent free nodes. அப்போ 29000 அதுக்கப்புறம் 41000. அப்ப இந்த small nodes இல்லாம நம்ம மொத்தமா ஆட் பண்ணி நம்மளோட அவைலபிள் ஸ்பேஸ் லிஸ்ட்ல coalesce பண்ணி you can return the nodes. So with this structure we have for the available space list, it is not easy to determine whether blocks adjacent to the block being returned are free. But the only way to do this at present is to examine all nodes to determine whether the left adjacent block, the block ending at P-1 is free, and the right adjacent block is free, the block beginning at P plus N is free. அதனோட left adjacent block ஃப்ரீயா இருக்கா அல்லது அதனோட right adjacent block ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு you can return the nodes. அப்ப in order to determine நம்ம ஒரு node structure allocate பண்றோம். அப்போ இது allocated node. அப்ப எப்பெல்லாம் tag is equal to 1 அப்படின்னா it is allocated node. When tag is equal to 0 அப்படின்னா it is free node. allocated nodeக்கான node structure இப்படிதான் இருக்கும். tag is equal to 1. அந்த allocated nodeோட size என்ன அப்படின்னு பார்ப்போம். then tag is equal to 0 அப்படின்னா இது free node. அந்த free nodeக்கு left link right link இருக்கும். tag 0 இப்போ வரைக்கும் இது free. then அதனுடைய size ரெண்டுக்குமே size இருக்கு. free nodeனாலும் allocated nodeனாலும். இது 1 mark questionல அடிக்கடி கேட்பாங்க. what is the node structure for allocated node and what is the node structure for the free node? So the first and last words are reserved. அப்போ left link, right link, tag and size. இது எல்லாமே எதுக்குன்னு சொல்றோம். tag and size அப்படிங்கிறது ரொம்ப important. Last word in each free block has two fields, tag and uplink. By examining the tag P-1 and P plus N, one can determine whether the adjacent blocks are free. So இந்த ரெண்டை செக் பண்ணிட்டு previous node, left node, right node ஃப்ரீயா இருக்கா, adjacent blocks ஃப்ரீயான்னு செக் பண்ணிக்கலாம். Uplink field of the free block points to the start of the block. So the available space list is now a doubly linked circular list. Available list and the AVங்கிற pointer point பண்ணிச்சு இல்லையா, அது ஒரு doubly linked circular listா இருக்குது. அதனுடைய left link, right link அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணிக்க முடியும். Doubly linked list is needed as a return block algorithm will delete nodes at random from AV. The need for uplink will become clear when we study the freeing algorithm. Uplinkனு ஒரு field இருக்கு. இந்த field எதுக்குங்கிறத நம்ம அதை பார்க்கும்போது தெரியும். Since the first and last node of each block have tag fields, the system of allocation and freeing is called the boundary tag method. Tag அப்படிங்கிற field வச்சு தான் நம்ம சொல்றோம் அது free node allocated node. Tag வந்து 0 அப்படின்னா அது free node, tag வந்து 1 அப்படின்னா அது வந்து allocated node. It is called as the boundary tag method, which we call it as the boundary tag
method. You call it as boundary tag method. It should be noted that tag fields is allocated and free blocks occupy the same bit position in the first and last words respectively. அப்போ the same bit position தான் first wordலையும் last wordலையும் இந்த tag field வந்து occupy பண்ணுது. So left link precedes the tag field in a free node. The algorithm we shall obtain for the boundary tag method will assume that the memory is numbered 1 to m such that tag of 0 is equal to tag of m plus 1 is equal to 1. The last requirement will enable us to free the block beginning at 1 and the one ending at m without having to test for these blocks as special cases. While the tag information is all that is needed in an allocated block, it is customary to also retain the size of the block. Hence, the figure also includes the size field in the allocated block. அப்பதனால size-உம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறாங்க. Before presenting the allocation and free, we should know the initial condition of the system when all of the memory is free. Allocate and freeங்கிற ரெண்டு algorithm. So அதுக்கு முன்னாடி initial condition என்னன்னு பார்க்கணும். Assume memory begins at location 1 and ends at m. So இதுதான் total memory location m. நம்ம ஒரு example எடுத்தோம். அந்த example m ஓடது வந்து 100,000 memory locations அப்படின்னு பார்த்தோம். So அப்போ initial as 0, starting வந்து m. So tag size வந்து 0. So இது எல்லாமே ஒரு free list of nodes. So total size என்ன இருக்குது? 100,000. இந்த இடத்துல mங்கிறது you have assumed 100,000. So இதான் அந்த free and allocate கான algorithm. பார்த்தா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா left link, right link of p, p plus n, up link, left link, av அப்படின்னு இருக்கும். பட் கொஞ்சம் சிம்பிள் தான். அந்த கான்செப்ட் ரொம்பலாம் டஃப் கிடையாது. So though they appear complex, they are direct consequence of the doubly linked structure of the available space list. Notice the use of head node eliminates the test for an empty list. Head node use பண்றோம். So the empty இல்லையா அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். The use of circular linking makes it easy to start the search for a large enough node at the point of the available space list. The uplink field in a free block is needed only when returning a block whose left adjacent block is free. The readability of the algorithm free has been greatly enhanced by the use of case statement. அதுல நம்ம case statement யூஸ் பண்ணிருக்கோம். In lines 20 and 27, AV is changed so that it always points to the start of the free block rather than in the middle of the free block. One may readily verify that algorithms works for special cases such that when the available space list contains only the head node. And the algorithm will be coming back. Example எடுத்துக்கோங்க. First example பார்த்துட்டு you can look into the algorithm. So the best way to understand the algorithm is to simulate with an example. Let us start with the memory size 5,000 from which the following allocations are made. So R1 is equal to 300, R2 600, R3 900, R4 700, R5 1500, R6 is equal to 1000. At this point, the memory configuration is in figure 4.20. So இது எப்படி இந்த R6 அப்படினா tag field இது எல்லாமே என்னது allocated node அதனால எல்லாமே tag வந்து 1. Each and every tag node is 1. It means it is allocated node. It is not free node. Each and every node is allocated. Then ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய size. What is the size? அப்போ R1 க்கு 300. This is R1. R1 உடைய size fieldல 300. R2 வந்து 600. So இங்கேயும் R2 you have 600. R3 900. R3 என்னுடைய size field 900. R4 700. 700. R5 1500. R5 1500. R6 1000. So இது வந்து இனிஷியலா நம்ம assume பண்ணிக்கிறோம். Note that when a portion of free block is allocated, the allocation is made from the bottom of the block so as to avoid unnecessary link changes in the AV list. The first block R1 is freed. எல்லாமே allocate ஆயிருந்தது எல்லாத்துடைய tag field-உம்
1 இருந்துச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல R1 நம்ம ஃப்ரீ பண்ண போறோம். சோ அப்ப இங்க பாருங்க இங்க R2ல இருந்து தான் ஆரம்பிக்குது. செகண்ட் டயகிராம் R2, R3, R4, R5, R6. R1 ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா இதனுடைய டேக் ஃபீல்ட் 1 இருந்ததை இப்போ நம்ம 0 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி you are returning to the AV list. அப்போ R1 ஓட சைஸ் என்ன வச்சிருந்தோம் 300. R1 is equal to 300. அந்த 300 அப்படிங்கிற மெமரியை வந்து இப்போ நம்ம ஃப்ரீ பண்ணி அனுப்புறோம். ஸோ இட் இஸ் 300. 4701 அப்படிங்கிறது இதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் இங்க நம்ம வச்சிருந்தது 4701. ஏன்னா 5000 நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல டோட்டல் மெமரி லொகேஷன் சைஸ் வந்து 5000 இங்க போட்டிருக்கோமா. மெமரி சைஸ் வந்து 5000 இனிஷியலா வச்சிருக்கோம். 5000ல லாஸ்ட் 300 உடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னவா இருக்கும் 4701. அதனால இட் இஸ் 4701. 4701 plus 300 will give you the end 5000 அப்படிங்கிற மெமரி லொகேஷன் கிடைக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் R1 ஃப்ரீ ஆகுது அப்படின்னா அந்த R1 ரிட்டர்ன் அனுப்பிடும். நெக்ஸ்ட் டயகிராம்ல பாருங்க. நெக்ஸ்ட் பிளாக் R4 is written. அடுத்தது எதை ரிட்டர்ன் பண்றோம் R4 ரிட்டர்ன் பண்றோம். This R4 is written. R4 ஓட சைஸ் என்ன R4 700. R4 வந்து 700. இந்த 700 நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்றோம். ஸோ முன்னாடி இந்த 700 அப்பன் பண்ணிட்டோம். இங்க பின்னாடி 300. இந்த ரெண்டும் அட்ஜசன்டான்னு பார்த்தோம்னா அட்ஜசன்ட் இல்லை. ஏன்னா இதுக்கு அட்ஜசன்ட் R5 R3. அதனால நம்ம கொலேஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 300 அனுப்பிடணும். நெக்ஸ்ட் 700. இதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் 2501. ஸோ இதை வந்து அந்த அவைலபிள் லிஸ்ட்டுக்கு திருப்பி அனுப்பியிருப்போம். இப்போ டேக் ஆஃப் 2500 இஸ் ஈக்குவல் டு டேக் ஆஃப் 3201 இஸ் ஈக்குவல் டு 1. So this block is just inserted into the free list. Next block R3 is return. R3 அப்படிங்கிறது left block of R4. இது வந்து R4. This is R5. நம்ம already return பண்ணிட்டோம். This is R3. அப்ப R3 return பண்றோம் அப்படின்னா அப்போ right adjacent node அதனுடைய tag field வந்து 1. So this block is attached to the end of the adjacent free block without changing any link fields. இப்போ நம்ம எந்த லிங்கையுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் டயக்ராம்ல நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி அங்கே என்ன இருந்தது 700. இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது R3. ஸோ இந்த R3ஓட சைஸை நம்ம அது கூட ஜஸ்ட் அப் அண்ட் ஆட் மட்டும் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி 700 ப்ளஸ் இப்போ இந்த பர்டிகுலர் R4ஓட சைஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து 1600. ஸோ 1600 பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற அந்த 300 அது அப்படியே தனியா இருக்கு. அதை கொலேஸ் பண்ண முடியாது. Again next you are returning R5. R5 becomes free. So tag of 1000 it is equal to 1 and tag of 2501 is equal to 0. இப்போ இந்த ஒரே ஒரு நோடு மட்டும் அங்கே இருக்கும். ஸோ this is coalesced with the right adjacent block which is free and is inserted into the spot previously occupied. அப்போ ஆல்ரெடி நமக்கு 1600 இருந்துச்சு. இப்போ அது கூட இதே 1600 ஆல்ரெடி இருந்தது. இப்போ நம்ம இந்த பிளாக் பர்டிகுலர் பிளாக் ஃப்ரீ ஆகுது R5. அதனுடைய சைஸை ஆட் பண்ணீங்கன்னா 3100. அதையும் merge பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் R2 is freed. அப்போ both its upper and lower adjacent blocks are free. அப்போ எல்லாமே கொலேஸ் பண்ணிடலாம். அப்போ 3100 பிளஸ் 300 பிளஸ் இப்போ இந்த R3ஓட சைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா யூ வில் பி கெட்டிங் 4000. ஸோ அப்போ அந்த 4000 அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக கொலேஸ் பண்ணி ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த R6 ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 5000 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ the bigger block is now just appended to the end of the free block made up of R3, R4 and R5. So as for the computational complexity of two algorithms, one may readily verify that the time of a free block is dependent on the number of free blocks in AV. அந்த AVங்கிற free listல எவ்வளோ block இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டைம் வேரி ஆகும். அப்போ freeing a block takes a constant amount of time. In order to accomplish this, we have to pay a price in terms of storage. The first and last word of each block is used or reserved for the tag information. This additional space is needed to maintain AV as a doubly linked list. The location of block of storage still requires a search of the AV list. In the worst case, all free blocks may be examined.
So this is all about the doubly linked list and dynamic storage management. So doubly linked list na singly linked list இருந்ததுனா ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் நீங்க எக்ஸாமின் பண்ண முடியும். If you want to travel in both direction, doubly linked list நம்ம மெயின்டைன் பண்ணனும். இது அதனுடைய ஹெட் நோடு, ஒரு டேட்டா ஃபீல்ட் இருக்கும், லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க் இருக்கும். ஸோ ஹெட் நோட்ல டேட்டா ஃபீல்டு வந்து எம்டி. தென் ஒரு டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் நோடை எப்படி டெலீட் பண்றது, டெலீட் பண்ணக்கூடிய நோடோட நேம் வந்து எக்ஸ். how will you delete and how will you insert in a doubly linked list? ஒரு எக்ஸ் அப்படிங்கிற நோடோட ரைட்ல இந்த பிங்கிற புது நோடை நீங்க இன்சர்ட் பண்ணும். என்ன மாதிரி அந்த கோடிங்க எழுதுனீங்கன்னா எப்படி லெஃப்ட் லிங்க் ஆஃப் ரைட் லிங்க் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். தென் இதை பேஸ் பண்ணி டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், மெமரி வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸ் ரிக்வெஸ்ட் பண்ணும். அதை வந்து ஆஸ் அண்ட் வென் இட் ரிக்வயர்ஸ் நம்ம எப்படி அதை ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ ஒரு 100,000 மெமரி லொகேஷன்ஸ்ல சிலது ஃப்ரீயா இருக்கும், 1 by 1 ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ ஆகிறதெல்லாம் அவைலபிள் ஸ்பேஸ் லிஸ்ட்டுக்கு போய் கன்காட்டின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபிட்னா என்ன, பெஸ்ட் ஃபிட்னா என்ன, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிட்ல 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபிட் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்எஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிட்டோட அல்காரிதம். This is simple and enough to understand. In case only a portion of free block is to be allocated, the allocation is made from the bottom. So this avoids changing any links in the free list. So இதுல 2 ப்ராப்ளம். First one, many small nodes are left in the available space list. Second one, the search for a large node always begins at the front of the list. அதனால ஒரு circular doubly linked list நம்ம பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அலோகேஷன் பண்றது, அதே மாதிரி எப்படி ஃப்ரீ பண்றது, அந்த ஃப்ரீ நோட்ல இருந்து ஹவ் அலோகேஷன் டேக்ஸ் பிளேஸ், அதே மாதிரி ட்ரீ பூல வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம், ஹவு த நோட்ஸ் ஆர் பீன் freed and returned to the list AB. இது அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் P1ல இருந்து P5 வரைக்கும் இருக்கிற மெமரி லொகேஷன்ஸ், இந்த எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டயக்ராமும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நோட் ஸ்ட்ரக்சர், ஃப்ரீ நோட் அலோகேட்டட் நோடுக்கான ஸ்ட்ரக்சர் 1 மார்க்ல ஈஸியாக கேட்பாங்க. டேக் 1 இருந்தால் அது அலோகேட்டட் நோடா ஃப்ரீ நோடா, இட் இஸ் அலோகேட்டட் நோட். இஃப் டேக் 0 இட் இஸ் ஃப்ரீ நோட். அப்போ நம்ம கொலேஸ் பண்ணி சென்ட் பண்ணுவோம். லெஃப்ட் அட்ஜஸ், அப்போ ஒரு நோடு சென்ட் பண்றதுக்கு முன்னாடியே லெஃப்ட் அட்ஜசன்ட் பிளாக்ஸ் ஃப்ரீயா இருக்கா, P-1, அதே மாதிரி ரைட் அட்ஜசன்ட் பிளாக்ஸ் ஃப்ரீயா இருக்கா, நோட்ஸ் பிகினிங் அட் P+N. ஸோ இதை பவுண்டரி டேக் மெத்தட்னு சொல்றோம். ஏன்னா டேக் ஃபீல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம செட் பண்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் தி பவுண்டரி டேக் மெத்தட். அதுல அந்த நோட் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு திஸ் இஸ் தி அல்காரிதம் ஃபார் அலோகேட் அண்ட் ஃப்ரீ. ஸோ இந்த அல்காரிதம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணாதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அலோகேட் n, ஃப்ரீ n, p. அப்போ இது என்ன ஃபிட், நெக்ஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், நெக்ஸ்ட் ஃபிட்ல நெக்ஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு நோடுக்கு நமக்கு அலோகேட் ஆகும். இதுல சைஸ் ஆஃப் p greater than n, நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்றோமோ அந்த சைஸ் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்றதை விட கிரேட்டர் தானா இருந்ததுன்னா யூ ஷுட் கால்குலேட் தி டிஃபரன்ஸ். சைஸ் ஆஃப் p minus n லெஸ் தேன் எப்சிலானா இருந்ததுன்னா ஹோல் பிளாக்கே நம்ம அலோகேட் பண்ணிடுறோம். அது வந்து இது பர்டிகுலர் 5th இருந்து 10th லைன். தென் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் p, uplink of p plus difference minus 1. தென் டேக் ஃபீல்டு வந்து 0ன்னு செட் பண்றோம். ஏன்னா அலோகேட் இப்போ அப்பர் போர்ஷன் வந்து இப்போ அன்யூஸ்டா இருக்கு. தென் AV is equal to P, P is equal to P plus difference. அந்த சைஸ் நம்ம எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணோம். சைஸ் ஆஃப் P is equal to N. தென் டேக் வந்து 0வா இருந்தது. now you have to allocate பண்ணிட்டோம் அப்படின்னா டேக் வந்து இந்த இடத்துல 1ன்னு செட் பண்றோம் 18th லைன்ல. தென் அந்த லிங்க் ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றோம். இப்போ இந்த நோட் அலோகேட் ஆகுது, இங்க வந்து ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ அப்படிங்கும்போது ஒரு நோடு நம்ம அன்யூஸ்டு பிளாக்ல போய் அதை கொலேஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல 14th லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் நோட்ஸ் எல்லாமே யூஸா இருந்ததுன்னா ஒரு ஃப்ரீ பிளாக் அப்படியே கொண்டு போய் ரைட்ல அட்டாச் பண்ணிடுறோம். அப்ப லெஃப்ட் பிளாக் ஃப்ரீயா இருந்ததுன்னா லெஃப்ட் பிளாக்ல போய் அட்டாச் பண்றோம். ஸோ இன்சர்ட் அட் ரைட், லெஃப்ட் பிளாக் ஃப்ரீனா லெஃப்ட் பிளாக்கோட அட்ஜசன்ட் பண்றது, அதான் அந்த டேக்கோட வேல்யூ. இது மாத்திட்டு ஒன்லி லெஃப்ட் பிளாக் இது பண்றோம். இங்க ரைட் அட்ஜசன்ட் பிளாக் ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா அந்த பிளாக்கோட அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ போத் அட்ஜசன்ட் பிளாக்ஸ் ஃப்ரீனா கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். ஸோ அந்த 3 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும்.
So with this, the allocate and free algorithm are very important algorithm for the dynamic storage management. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நோடையும் நீங்க ரிமூவ் பண்ணி டெலீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா R1 ஃப்ரீயா இருக்கும்போது AV ஸ்பேஸ் இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் R4 வந்து நம்ம ஃப்ரீ பண்ணும்போது இது கூட எப்படி அட்டாச் ஆகுது. adjacent nodes நம்ம வந்து டெலீட் பண்ணும்போது ஃப்ரீ டெலீஷன் இல்ல ஃப்ரீ பண்ணும்போது எப்படி நம்ம அதை கொலேசிங் நடக்குது. See, each and every time a coalesce takes place. So இது diagrammatically நீங்க வந்து explain பண்ணணும். With this, we have come to the end of today's class. Do you have any doubt? Second unit, we have one more topic to complete. We can see that in the next class. I'll be posting the attendance link. You can fill the attendance and then you can leave. I have posted the attendance link. You can fill the attendance. Next class, you'll be submitting an assignment. And the assignment hourla next day orderla in the doubly linked list and dynamic storage management topic complete in class la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ ஃபுல்லா நீட்டா எழுதி அப்லோட் பண்ணுங்க. இது வரைக்கும் எழுதின 2 அசைன்மெண்ட் nobody has submitted properly. ஒரு few members தான், ஒரு 4 to 5 members தான் சப்மிட் பண்ணிருக்கீங்க. இத பேஸ் பண்ணி மட்டும் தான் இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். அசைன்மெண்ட் வைக்கலன்னா கண்டிப்பா மார்க் ரெடியூஸ் ஆகும். See to that. யாரெல்லாம் வைக்கலையோ அசைன்மெண்ட் இது வரைக்கும் வைக்கலன்னா ஓகே, இனிமேல் வந்து சப்மிட் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அசைன்மெண்ட் கூட இப்ப போய் சப்மிட் பண்ணீங்கன்னா நாங்க இன்டர்னல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணும்போது மார்க் கன்சிடர் பண்ணுவோம். நீங்க பாட்டுக்கு சப்மிட் பண்ணாம இருந்தீங்கன்னா you lose your internal marks. This is the first and last warning. So எப்பெல்லாம் அசைன்மெண்ட் சொல்றோமோ சப்மிட் பண்ணுங்க. Okay, attendance fill பண்ணிட்டு you can leave.